ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரிசல்ட்டு வந்துடுச்சிங்க. அதில் நம்ம மல்லிக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா இந்த சுடர். மாட்டிக்கிட்டதுமே கதிரேசனை வச்சுக்கிட்டும் அப்புறம் விஜயை வச்சுக்கிட்டும் சுடரை கழுத்தை பிடிச்சி தூக்கி மல்லி அடிக்கிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா வேறு லெவலுங்க. ஏன்னா எந்த இதுலேயுமே ஃப்ராட் வேலை பண்ணலாம். ஆனால் டிஎன்ஏல ஃப்ராட் வேலை பண்ண வாய்ப்பே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சுடரோட பிளட் டெஸ்ட்டும் போயிட்டதுமே 15 நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. மல்லிக்கிட்ட சொல்லிடுறாரு மனோகரன், இந்த மாதிரி 15 நாள் ஆகுமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் நான் நகையை அடகு வச்சு கூட தர்றேண்ணே, பணத்தை நிறையா கொடுத்து இன்னும் 2 நாளில் ரிசல்ட் வர மாதிரி பண்ணுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு, பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, நானே எப்படியோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி நான் ரிசல்ட் இன்னும் 2 நாளில் கொண்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி மனோகரன் சொல்லிடுறாங்க. அப்போ தான் மல்லிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, எப்படி நெகட்டிவ் தான் வரப்போகுது, அப்போ இருக்குது அந்த சுடருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுடருக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி உள்மனசு சொல்லுவோம்ல, அதேமாரி அவளுக்கும் சொல்லிடுச்சு. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ 2 நேரம் ஆயிடுச்சு, காசு நிறையவே கொடுத்து ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரிப்போர்ட் எடுத்த கையோடய மனோகரன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுமே மல்லிக்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கல. மல்லிக்கிட்ட கொடுத்து, மல்லி சிறப்பாக செஞ்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லுமே. கதிரேசனுக்கும் சுடருக்கும் டிஎன்ஏ ஒத்து வரல, நெகட்டிவ் ஆகிடுச்சு. உடனே மல்லி உடனே கதிரேசனுக்கு ஃபோன் போட்டு, அப்பா நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏம்மா என்னாச்சு மல்லி, இப்போ எதுக்காக உடனே வர சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வாங்கப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது உடனே வந்துடுறாங்க. விஜயுமே நம்ம மல்லி ஃபோன் போட்டு வர சொல்லிடுறாங்க. விஜய் உடனே இங்கே வாங்க விஜய், என்ன ஆச்சு இப்போ, எதுக்காக உடனே வர சொல்லிகிட்ருக்க, என்னதான் ஆச்சு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வாங்க விஜய் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயும் வந்துடுறாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்த கையோடையே கதிரேசனும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே அவள் சுடரை கூப்பிட்டு வச்சு நடுகாலில் நிற்க வச்சு கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க நம்ம மல்லி. உண்மையிலுமே வேறு லெவல், கழுத்தை பிடிச்சி தூக்குங்க. அவங்கெல்லாம் பதறி போய் நிற்கிறாங்க. எல்லாருமே என்னாச்சு, ஏன் மல்லி இப்படி பண்ணுற, ஏன் மல்லி இப்படி பண்ணுறேன்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லுமே கதிரேசனுக்கு. என் பிள்ளைய விடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது ஓம் பிள்ளையா, நீ பார்த்தியா இது ஓம் பிள்ளைன்னு, எதை வச்சு சொல்கிற ஓம் பிள்ளைன்னு அப்படின்ற மாதிரி மல்லி அவ்வளோ ஆதங்கத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இவ்வளோ கோபமாக பேசி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எப்பவுமே மல்லி குவாய்ட்டாக அமைதியாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ இதாக பேசவுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க 2 பேருமே, விஜயாக இருக்கட்டும் கதிரேசனாக இருக்கட்டும், 2 பேருமே திகச்சு போய் நிற்கிறோமே. என்ன மல்லி இப்படிலாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. சுடர் இருந்துக்கிட்டு, அப்பா என்னை காப்பாற்றுக்கப்பா, விஜய் என்னை காப்பாற்றுங்க விஜய், இவன் என்னை கொன்னுடுவா போல், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உடனே கழுத்தை பிடிச்சி கீழே மல்லி போட்டுட்டு, ஏம்மா மல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு எந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க, இது உங்கள் பிள்ளையா இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இவளை அடித்தே கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்கிறார். அதே தான்ப்பா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளராத மல்லி, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. அப்பா இப்போ உங்கள் பிள்ளைங்கள இப்போ ரேணுகாவும் கிடையாது, அது உங்களுக்கு புரியுமா இல்லையா, நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் யாருமே கேட்கலை. ஆனால் இப்போது ஆதாரபூர்வமாக கையில் என்கிட்ட ரிசல்ட் இருக்குது, இப்போ இவளால் தப்பிக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன மல்லி என்னென்னமோ சொல்கிறிய மல்லி அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்போ தான் மனோகரன் சொல்கிறாரு, மாப்பிள்ளை நாங்கள் டிஎன்ஏ ரிசல்ட் டெஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு கோவம் வந்துட்டு, எது டிஎன்ஏ டெஸ்ட்டா, யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் மல்லி இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் சொல்கிறாரு மனோகரன், மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் சொல்ல வரதை கேளுங்க, அதுவே புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு தாம் தக்க தக்கன்னு குதிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு இவன் மேலே டவுட்டாக தான் இருந்தது,
இப்போ சுடர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ரேணுகா கிடையாது சுடர் தானே எங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம், ஃபெயிலியராக போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு மனசு கேட்கல. இப்போ அடுத்த முயற்சியில் நாங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே சுடருக்கு தூக்கி வாரி போட்டு, அட பாவி, அப்போ ப்ளட் டெஸ்ட் எடுக்க வந்தது முழுக்க முழுக்க வந்து பொய்யா? அது டிஎன்ஏக்காக எனக்கு போட்டு ஸ்கெட்சு தானா? நானே போய் மாட்டிக்கிட்டேனா? ஐயையோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சுடர். அந்த சமயத்தில் தான் சொல்லிகிட்ருக்காரு, அதில் கதிரேசனோட டிஎன்ஏவும் இவ ரேணுகா கிடையாது சுடர், இவளோட டிஎன்ஏ ஒரு துளி கூட மாப்பிள்ள மேட்ச் ஆகலை மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லவுமே தூக்கி வாரி போட்டுருது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மாப்பிள்ள ஒரு துளி கூட செட் ஆகலை. இவங்க எக்ஸ் பொண்டாட்டியும் கிடையாது, கதிரேசன் சார் இவங்க உங்கள் பொண்ணும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயாச்சும் இவளை அடித்து துரத்துங்க. ஃபஸ்ட்டு நம்புங்க, நாங்கள் சொல்கிறத எங்களை கூட நம்புங்க, மல்லியை நம்புங்க. மல்லி என்றைக்குமே ஒரு தப்பான வழியிலையோ எதுலேயுமே அவள் போக மாட்டாள், அவளை நம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்ருக்காரு. இதனாலவே வந்து நம்ம மல்லிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. மல்லி ஒரு முடிவுக்கு வராங்க, என்னென்னா இப்போ நான் நிரூபிச்சிட்டேனே, இப்போ வீட்டை விட்டு அவளை போக சொல்லுங்க. இப்போ இல்லை, நான் இங்கே தான் வச்சுருப்பேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமும் இவன் என் பொண்ணு தான், இவன் என் பொண்டாட்டி தான் அப்படியே நீங்கள் நின்னீங்கன்னா தாராளமாக நில்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் இல்லை இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுடூர் வந்துட்டு, இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இவங்க ஏதோ கார்டு வேலை பண்ணியிருக்காங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்ருக்கா. அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. இதனால் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி போனாலும் சரி எல்லாத்தையுமே சரி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணுன்ற ஒரு முயற்சியில் தான் இருக்குன்னு தவிர மித்தபடி அதிலே இப்போ இன்வால்வ் ஆகிறது இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நல்லா வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.